இவ்வளவு பெரிய டான்ஸ் காம்படிஷன், அங்க போனா இனியாவை சியர் பண்ணலாம்ல. அதுக்கு தான் நீங்க எல்லாரும் போறீங்க இல்ல, போயிட்டு வாங்க. நான் தேவையில்லாம வரல. நீ என் கூட கண்டிப்பா வர ராதிகா, ப்ளீஸ். அதான் வரலன்னு சொல்றாள்ல, விடேண்டா. மா, ராதிகாவும் நம்ம குடும்பத்துல ஒண்ணுமா, அவ வந்தே ஆகணும்மா. ஏ ராதிகா, நம்ம இனியா குழந்தை அந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு நீ நினைக்கல? நானும் கண்டிப்பா நினைக்கிறேன் கோபி. அப்புறம் என்ன, அவ வின் பண்ணும்போது அந்த அந்த நிமிஷத்தை நீ என்ஜாய் பண்ண வேண்டாம்? எல்லாருமே மொத்த குடும்பமா அந்த அரங்கத்துல உட்காந்துக்கிட்டு இனியாவை சியர் பண்ணா அது அவளுக்கு எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கும், எவ்வளவு சந்தோஷப்படுவா. கெஞ்சி கேக்குறல்ல, எனக்காகவா ப்ளீஸ் ராதிகா. அங்க என்ன பாக்குற, அவங்க எல்லாருக்கும் நீ வரதுல விருப்பம் தான் இருக்கு. நீ வந்தே ஆகணும், நீ வரப்போற, அவ்வளவுதான். ஓகே மைக்குட்டி, உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, வா வா வா, சீக்கிரம் கிளம்பலாம், வா வா வா, கம் ஆன், லெட்ஸ் கோ. வா வா ராதிகா, வாமா வா. மைக்குட்டி, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா போ. டாடி. என்னம்மா? நீ போட கண்ணா, நான் வந்துடுறேன். அவங்கள எதுக்கு டாடி வர சொல்றீங்க? அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கள பார்த்து யாருன்னு கேட்பாங்க, நான் என்னன்னு சொல்ல முடியும்? யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஏண்டா வரல வரலன்னு சொல்றவள நீ ஏண்டா கைய பிடிச்சி இழுக்காத குறையா வர சொல்ற? வீட்டை விட்டு போறத பத்தி ராதிகா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. ஒருவேளை இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு வரும்போது பேச வாய்ப்பு கிடைக்கும்ல, அதான் வர சொன்னேம்மா. ஓ, பேசிடுவல்ல? பேசுறேம்மா, கண்டிப்பா பேசுறேம்மா. எங்களை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன்டா, எப்படியாவது ராதிகா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, டேடி நான் பாத்துக்கிறேன். சரி போங்க, டைம் ஆகுதுல, எல்லாரும் ரெடி ஆங்க, வாங்க போட சொல்லும். சரி, இதெல்லாம் நான் பேக் பண்றேன், நீ போ.